இல்ல சார், உங்களுக்கே தெரியும், இவர் சும்மா ஒரு 4-5 பேர் நோட்டு புக் கொடுத்துட்டு அதை ஃபுல்லா பப்ளிசிட்டி பண்ணானுங்க. இன்னும் இவர் தான் ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிற மாதிரி இது வந்துச்சானுங்க. இன்னைக்கு ஒரு தங்கம் என்ன விலை வைக்கிறதுன்னு எல்லாருமே தெரியும். ஆமா, ரஜினிகாந்த் வந்து அவர் கூப்பிட்டு பாராட்ட வேண்டிய அவசியமும் இல்ல. ரஜினிகாந்த் அவர் தங்கச்சியை போட வேண்டிய அவசியமும் இல்ல. உங்களுக்கே தெரியும், ஒரு நேர்மையா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நேர்மையா இருக்கிற மனிதர்களை ரொம்ப கண்டிப்பா. ஆமா, சோ அதனால வந்து அவர் கூப்பிட்டு பாராட்டினாரு. இந்த தற்கொலைகள் ஒண்ணு நீ பண்ணு, இல்லையா பண்றவங்க ஏதாச்சும் விமர்சனம் பண்ணாம இரு. நான் ரெண்டுமே பண்ணுவேன் அப்படின்னு தானே இருக்காங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களா, தற்கூறிட்டீங்கல்ல. தற்கூறிங்களுக்கு இது புரியாது. ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பண்ணவே இல்லை. இது வந்து துப்புரவு தொழிலாளர் பத்மா மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், மதுரை மாவட்டத்துல இருந்து ஒரு ரசிகர் 5 ரூபா புரோட்டா கூப்பிட்டு பாராட்டி தங்கச்சியை போட்டு அனுப்பி விட்டாரு. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல இருந்து ஒரு ரசிகர் வந்து கோயில் கட்டியிருந்தாரு, அவரை கூப்பிட்டு பாராட்டினாரு. இது இல்லாம இவங்க வந்து வெளிப்படையா செய்யறாங்க. இவர் வந்து அரசியல் ஆதாயம் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கும் ரஜினி ட்ரஸ்ட்னு வச்சு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஏழை மாணவர்களுக்கு எவ்வளவு பண உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. ஆனா வெளியே தெரியுது கிடையாது. ஏன்னா அதாவது வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனா நீங்க என்னன்னா 5 ரூபாய் கொடுத்துட்டு 50 ரூபாய் விளம்பரம் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது மத்தவங்க செய்யறது உங்களுக்கு பொறாமையா தான் தெரியும்.